சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க சார்? பக்கத்தில் வந்து எந்த ஊர் நீங்கள்? பரமக்குடி. சரிங்க சார். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? பக்கவாதம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்தீங்க? தூக்கிட்டு தான் வரணும். எப்படி தூக்கிட்டு வரணும்? 4 பேர் 5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு தான் வரணும். இப்போ இங்கே வந்து எத்தனை நாளாக இருந்தீங்க? 20 நாள் இருந்துட்டீங்க. இப்போ இங்கே வந்து எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணீங்க? காலையில் 9:30 மணிக்கு உள்ளே வந்துடுவீங்க. சாயந்தரம் எத்தனை மணிக்கு போவீங்க? 5:30 மணிக்கு போவீங்க. இங்கே வந்து பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் உடல் நலத்தில் எவ்வளோ முன்னேற்றம் ஆகிருக்குங்க சார்? பக்கத்தில் இருக்குங்க சும்மா. நல்ல முன்னேற்றம் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்குது? நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குது? முன்னாடி கஷ்டப்பட்டீங்க, 7 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. இப்போ முன்னேற்றம் ஆகிட்டீங்க. ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை ஸ்டெப்பு யாரையும் பிடிக்காம நடக்கிறீங்க? ஒரு 50 இன்ட்டு எத்தனை தடவை? 400 ஸ்டெப்பு நடந்தீங்களா? அதை சொல்லுங்கள். 100 ஸ்டெப்பாக நான் 4 தடவை நடக்கிறோம். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை நல்லா வந்திருக்கா? இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உபகரணங்கள், எல்லா உபகரணமும் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சா? நிச்சயமாக எல்லா உபகரணங்களும் ஒரு உபயோகமாக இருந்துச்சு. டேஸை சுற்றி இருங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் மேடம். நான் வந்து இதில் ஏஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு டாக்டர் செல்வமணிங்கிறவர் வந்து பிசியோதெரபி பண்ணார். அப்போ 4 பேர் சேர்ந்துதே அவங்கள தூக்கணும். அவரால் நிற்க முடியாது, மூச்சு விட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் நாங்கள் வந்து சொர்ணதமிழ் பிசியோதெரபி மறுவாழ்வு மையம் வச்சுருக்கோம். அங்கே வந்து நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதோடு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து 22 நாள் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப இதாக நடக்க முடியாது, அவரால் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, இந்த நிலையில் இருந்தாங்க. இப்போ வந்து டாக்டர் அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு வந்து நல்லா அந்த சார், அந்த சீனியர் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக அந்த பிள்ளை வந்து நல்லா இது பண்ணி எக்ஸசைஸ் அவங்கள நல்லா செய்ய சொல்லி நல்லா மசில் அந்த தசை பயிற்சி இதுகள்லாம் கொடுத்து இப்போ எங்கள் சார் வந்து நல்லா நடக்கிறாரு. ஒரு நாளைக்கு வந்து 400 ஸ்டெப்பு அவர் இண்டிவிஜுவலாகவே அவரே நடந்து வந்துடுறாரு. அதோட நல்லா இப்போ அவர் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல நிலையில் நல்லா இருக்கார். அதோட இதனுடைய இயற்கை சுற்றுச்சூழலை பார்த்தா நல்ல இயற்கையான உணவுகள் கிடைக்குது. இங்கே இருந்த பக்கத்தில் இருந்தே எங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் நல்லா சாப்பாடு, மதிய சாப்பாடு, டீ இதுகள்லாம் நல்லா கிடைக்குது. நல்லா காற்றோட்டமான இடவசதி உண்டு. நிறையா எக்யூப்மெண்ட்ஸு நிறையா இருக்குது. நாங்கள் எங்கேயுமே நான் அப்படிலாம் பார்த்ததில்ல. ஆனால் நல்லா சிறப்பாக நல்லா பயிற்சி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, தரமான விஷயம். மேடம் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய அனுபவ பரிமாறக்கும் மிக நன்றி மேடம். இது வந்து உங்களை போல பிரச்சனைக்கு உட்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குன்னு உங்கள் அனுபவத்தை நான் கேட்டுக்கிட்டேன் மேடம். இனி முடிஞ்சதை நாங்களும் பிறருக்கு சொல்லி அங்கே வர சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுவோம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்களும் வரக்கூடிய எல்லா நாட்களும் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்து உங்களுடைய நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இன்வைட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் இதே மாதிரி டீமோட வந்து அதெல்லாம் கலந்துக்கிட்டு வந்துடுவோம். சார் இன்னும் மேலும் நல்லா செஞ்சு திருப்பியும் அவங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளே வந்து என்ட்ரு ஆகணும்னு எல்லாம் உங்களை இறைவனையும் எங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி உங்கள்கிட்ட வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மேடம். நீங்கள் நல்லபடியாக மேலும் சந்தோஷமாக மட்டுமே வாழ்க்கை நிலைத்திருக்கிறதுக்கு இறைவனையும் பிரார்த்திப்போம். சந்திப்போம் கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. நம் சொர்ணதமிழ் பிசியோதெரபி மறுவாழ்வு சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி பார்க்கும் வசதியுடையது. திருநகரிலிருந்து காமராஜர் பல்கலைக்கழகம் செல்லும் சாலை, வேடர் புளியங்குளம், 98 420 95 65 2 97 512 777 01. சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக தொடர்ச்சியான முறையான அவங்களுக்கு தேவையான அப்ராப்ரேட்
ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க மசில் குரூப் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுடைய பாதமெல்லாம் வளைஞ்சிருந்த பாதமெல்லாம் திருப்பி நேராக ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணி பாதத்தை சரியாக ஊண்ட வச்சு பயிற்சி கொடுத்து இடுப்பை நேராக பயிற்சி கொடுத்து இப்போ தனியாக நடப்பதற்கு இறைவனை வேண்டி தன்னம்பிக்கையான வார்த்தைகள் தன்னம்பிக்கையான வீடியோக்கள்லாம் காமிச்சு இப்போ அவங்க யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக அவங்க இயங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களாம் தனியாக சேரை எந்திரிச்சு அவங்களாம் வீட்டை போய் கதவை திறக்கிற அளவுக்கு திருப்பி கதவை போட்டுற அளவுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்திருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வீட்டுகளையும் சென்று அவங்க தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளையும் எல்லாம் மேற்கொண்டு எப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி நிலையமாக வந்து அதை திருப்பி மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற மசில் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அதை லேசாக குறைச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்கோம். அதனால் இதுபோல் யாராவது பாதிப்பு அடைந்திருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். என்றும் மக்கள் நலனில் மக்களால்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சொர்ணத்தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ் சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி பார்க்கும் வசதிகளுடையது. டாக்டர் எஸ் செல்வமணி, MPT நரம்பியல், டாக்டர் எஸ் உமா மகேஸ்வரி, டாக்டர் அஞ்சலி இவர்களுடன் நாங்கள் என்றும் மக்களுக்காகவே. வணக்கம். 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 நல்ல